இந்த காணொளி பார்த்துக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை நழுவி எடுக்கப்பட்டது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே இறுதியில சோகத்தை மட்டும் தான் கொடுக்கும். அதனாலதான் இதை நான் முழுக்க மாத்தி என்னோட கற்பனைய உள்ள திணிச்சு வித்தியாசமான முறையில எடுத்திருக்கேன். இதுல மொத்தம் 3 பகுதி இருக்கு. முதல் பகுதியை நான் கொடுத்துருவேன். அதனோட 2ஆம் மற்றும் 3ஆம் பகுதி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கதையை முழுசா கேட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா இதனோட 2 பகுதியுமே நான் கொடுக்குறேன். லட்சியத்துக்காகவும் தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லி போன ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. ஸோ எந்த ஒரு காலதாமதமே இல்லாம நம்ம கதைக்குள்ள போயிடலாம். மன்சோராம் என்ற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல ஒரு குட்டி பொண்ணு, சுட்டித்தனமான வாழ் செய்ய பொண்ணு. இந்த பொண்ணை எல்லாருமே சுட்டிக்கார பொண்ணு, சுட்டிக்கார பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவளோட உண்மையான பேரு சக்தி. இவ எவ்வளவுதான் சுட்டித்தனமா இருந்தாலும் கூட அவகிட்ட கெட்டிக்காரத்தனம் அதிகமாவே இருக்கும். இவ அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே குழந்தைதான். அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே சக்தி என்னோட அப்பாவை பார்த்து, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஒரு பெண் குழந்தையோடவே இருக்க போற, சீக்கிரமா ஒரு ஆண் குழந்தைய ஈஞ்செடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோ எனக்கு ஏன் பெண் குழந்தை, அவ என்னோட குழந்தை, அவ எனக்கு ஒரே குழந்தையா இருந்தாலும் கூட அவ எனக்குன்னு பிறந்த குழந்தை, அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்ய ஒரு தகப்பனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரோட வாயும் அடைச்சிருவாரு. இப்படி சொன்னதுனால என்னமோ தெரியல, அன்னைக்கு அவங்களோட மனைவி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே திரும்ப அவர்கிட்ட வந்து, கடவுள்கிட்ட வேண்டிக்கோ இது ஒரு நல்லபடியா ஆண் குழந்தையா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னதுமே சக்தியினோட அப்பா, எனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எப்படி பார்த்தாலும் அது என்னோட குழந்தை, அதனால நான் தான் அதை வளர்க்க போறேன், நீங்க யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்கறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தவில்லை. இப்படியே சக்தியினோட அம்மா கர்ப்பம் அடைஞ்சு மாதங்கள் பல கடக்குறாங்க. அவங்களுக்கு நல்லபடியா எல்லாருமே வேண்டினது போல ஆண் குழந்தையே பிறக்குது. சக்திக்கு ரொம்பவே சந்தோஷம், எனக்கு ஒரு தம்பி கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறான். இப்போ சக்தி அவளுக்கு விளையாடுறதுக்கு அவங்க தம்பி கிடைச்சிட்டா இல்லையா, சோ அவங்க தம்பி கூடவே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. தன்னோட பருவ வயதை அடையிறான். அவளோட பருவ வயதை எட்டி உடனே அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே இதுக்கு மேல அவ படிக்க வைக்கிறது நியாயம் இல்லை, அவளும் ஒரு பெண், வீட்டுல இருந்து அவங்க அம்மாக்கு தேவையான வேலையை அவ செஞ்சு கொடுப்பான், அதனால அவளை ஏன் வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. பிறந்தது பெண் குழந்தை தான், இருந்தாலும் அவ என்னோட குழந்தை, அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன், அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பேசி அனுப்பிடுறாரு. இப்படியே சக்தி பருவ நிலையும் அடைஞ்சிடறான். 12ஆம் வகுப்பையும் எட்டிடுறான். 10வது வகுப்புலயே நல்ல ஒரு மார்க்கும் எடுத்திருக்கான். 12வது வகுப்புல சொல்லவே வேண்டாம், அவளோட படிப்புல ஆர்வம் அதிகமாச்சு. அவளோட அப்பா 12ஆம் வகுப்பு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன படிக்க போறமா அப்படின்னு சொல்லி சக்தி கிட்ட கேட்கிறாரு. சக்திக்கோ தன்னோட மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்தை அன்னைக்குதான் அவங்க அப்பா கிட்ட வெளிப்படுத்துறான். அப்பா, நான் ஒரு மருத்துவர் ஆகணும், எனக்கு அதுதான் ரொம்பவே நல்ல விருப்பம். நம்ம ஊர்ல எல்லாருமே உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம், நான் பெண் குழந்தையா பிறந்துட்டேன், என்ன ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. அவங்களுக்கு நத்தியில உங்களை நான் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமையில நிறுத்தணும், அதனால கண்டிப்பா நான் மருத்துவர் படிக்கணும், அதுதான்ப்பா என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சக்தி தன்னோட ஆசையை வெளிப்படுத்துறான். இதை கேட்கிற அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சந்தோஷமாவும் இருக்கு. அந்த கஷ்டம் எதனாலனா, எப்படி தன்னோட பொண்ணை மருத்துவருக்கு படிக்க வைக்க போறேன், அதுக்கு செலவுகள் அதிகமாகுமே அப்படின்னு பயப்படுறாரு. அவர் பயப்படுறத சக்தி புரிஞ்சுக்கிறான். அப்பா கவலைப்படாதீங்க, உங்களோட கஷ்டம் எதையுமே நான் தீர்த்து வைப்பேன், ஏன்னா நான் நல்ல மார்க் எடுத்துட்டா கண்டிப்பா நான் மருத்துவர் சீட்டை ஃப்ரீயாவே வாங்கிடுவேன், நீங்க எந்த கவலமும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சக்தி அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றான். இதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நம்ம பொண்ணு எடுத்துருவாளா அப்படின்ற பயம் சக்தியினோட அப்பாக்குள்ள இருக்குது. இதனால அவங்க அம்மா தன்னோட பொண்ணு மருத்துவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எந்த ஒரு வேலையுமே வாங்குறது இல்ல. அவ முழுக்க படிப்பு மட்டுமே கவனமாயிருந்தா. சோ படிப்புல நல்லபடியா மார்க் எடுக்கணும்னு நினைச்சு நல்லாவும் பரீட்சையை எழுதிட்டு வந்தா. அவங்க அப்பா கேட்டாரு, நல்லபடியா தானமா எழுதிக்க, கவலைப்படாதீங்கப்பா, நான் நல்லாவே எழுதிருக்கேன், எந்த கவலையும் படாதீங்க, கண்டிப்பா நான் தேர்ச்சி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றான். இதெல்லாம் கேட்கற அவங்க வீட்டுல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டமாவும் இருக்குது. கொஞ்ச நாள் இப்படியே நகருது. பரீட்சையினோட முடிவுகள் வெளியாகிற நாளும் வருது. சக்தி மிகுந்த ஆர்வத்தோடு தன்னோட மார்க்கை எண்ணி காத்துக்கிட்டு இருந்தா. அவளோட மதிப்பெண்ணை கேட்டதுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா அந்த மதிப்பெண் அந்த ஊர்ல இது வரைக்கும் யாருமே எடுத்தது இல்ல. அது மட்டும் இல்லாம அவளோட பள்ளியில 2வது மதிப்பெண்ணாவும் அவதான் வந்திருக்கா. அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டா சக்தி. இருந்தாலும் அந்த மதிப்பெண்ணுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா அதுதான் சந்தேகத்தினுடைய கேள்விக்குறியாவே நினைச்சு. இருந்தாலும் அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சோ நம்ம படிச்சதுக்கு இது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவளோட ஆசையை வெளிப்படுத்துற விதமா பல இடங்களுக்கு போறா. கல்லூரிகளுக்கு போயிட்டு பல இடங்கள்ல விண்ணப்பிச்சு வெளிப்படுத்திட்டு வரா. கொஞ்ச நாள் கழிச்சு சக்தி எண்ணியால் போலவே மருத்துவ கல்லூரியில சேர்றதுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. அவர் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சான். நாம மருத்துவ கல்லூரியில சேர போறோம், இதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் கண்டிப்பா நிறைவேறும், நம்ம அப்பா அம்மாவை நல்ல இடத்துல நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுல சந்தோஷமா இருந்தா. ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்துச்சு. அது என்னன்னா,
அவ மருத்துவக் கல்லூரியில சேரணும் அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகணும். அது மட்டும் இல்லாம அதனோட கட்டணம் எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதெல்லாம் தெரியப்படுத்தின அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பாவோட முகமே மாறி போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சான், என் பொண்ணுக்கு இந்த ஃபீஸ் கட்ட முடியாம என்னால இன்னைக்கு நான் நிக்கிறேன், என்னால இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறார். இதை பாக்குற சக்தி, அப்பா அழாதீங்க, இந்த படிப்பு இல்லைனாலும் இதை விட நல்ல படிப்புலாம் இருக்குது. நான் ஒரு நல்ல படிப்பு படிச்சு அதுல நல்ல ஒரு இடத்துக்கு வந்துக்கிறேன். இதை நான் என்னோட கனவா தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனா இன்னைக்கு இதை படிக்க வைக்க உங்ககிட்ட போதிய வசதி இல்லை. ஆனா அடுத்து மேற்கொண்டு படிக்க உங்ககிட்ட வசதி இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வேற ஒரு கல்லூரியில வேற ஒரு படிப்பு படிக்கிறேன். அதுல நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு வேலைக்கு போறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல, இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல எல்லாரும் பேசின மாதிரி அது எல்லாத்துக்குமே எதிர்த்து நான் வித்தியாசமான பொண்ணா வரணும். அதனால நான் இங்க இருந்து போறேன்ப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா நான் மருத்துவ கல்லூரியை சேர போறதில்ல, நான் வேற ஒரு கல்லூரியில சேர்றேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து அவளோட பொட்டி படிக்க தூக்கிட்டு அன்னைக்கு இரவே சக்தி வீட்டை விட்டு கிளம்பிடுறான். ஊரை விட்டு வெளியில வந்து நகரத்துல ஒரு அழகான கல்லூரியில சேர்றா. அது கவர்மெண்டோட கல்லூரி தான். அந்த கல்லூரியில ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமா கிடையாது. அதனால சக்திக்கு ரொம்ப சுலபமாவே இருந்துச்சு. அவ ஒரு 3 ஆண்டுகள் கொண்ட படிப்பை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வீட்டுக்கும் பணம் செலுத்தணும், நம்மளோட படிப்புக்கும் பணம் தேவைப்படுது. அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சக்தி என்றா. அப்பதான் கூட இருந்த நண்பர்கள் எல்லாருமே சக்திக்கு பார்ட் டைம் சில ஜாபை ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஸோ அதை பார்க்குற சக்தி ரொம்பவே சந்தோஷப்படுறா. சரி பரவாயில்ல, நான் படிப்பு போக இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான ஜாப் பார்த்தனா கண்டிப்பா அப்பாவுக்கும் அம்மாக்கும் தேவையான அளவு பணமும் எல்லாரும் செலுத்த முடியும், அதே சமயம் என்னோட படிப்பையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா அந்த பார்ட் டைம் ஜாபை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க சக்தி ஒருத்தரை மீட் பண்றான். அவரு ரொம்ப நாளாவே அந்த இடத்துக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. சக்தி வேலை செய்யற இடம் லைப்ரரி. அந்த இடத்துல ஒருத்தர் எண்ணிய நாளுக்குமே வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அதை பாக்குற சக்திக்கு மிகுந்த ஆர்வம். ஐயா, நீங்க யாரு? என்னாலைக்கும் இங்கேயே தான் வரீங்க, எப்பவுமே இங்கேயே படிக்கிறீங்க, அப்படி என்னதான் படிப்பீங்க? உங்களை பார்த்தா என்ன மாதிரி கல்லூரி படிக்கிறவர் மாதிரி தெரியல, ரொம்ப பெரியவர் மாதிரி இருக்கீங்க, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சக்தி ஆர்வத்தோடு கேட்கிறான். அதை கேட்டு அவரோட ஆர்வத்தை பார்த்து, இங்க பாருமா, நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். இந்த யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்றது நார்மலான விஷயம் இல்லை, இது எல்லாருமே எழுதுவாங்க, ஆனா இதுல கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஸோ 100% ஆஃப் பீப்புள் தான் இதுல செலக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி சக்திக்கு யூபிஎஸ்சி பத்தின மொத்த விவரத்தையும் செலுத்துறான். உடனே அவ கேட்கறா, ஐயா இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் இன்னும் என்னென்ன இருக்கு, எனக்கு ஒரே வருஷத்துல ஒரு வேலைக்கு போகணும், அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதுக்கு நான் எந்த இடத்த சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கிட்ட கேட்கறான். உடனே அவரு, அப்படின்னா நீ வங்கித்துறையை சூஸ் பண்ணிக்கோமா, அதுல வேலைகள் அதிகமா இருக்காது, அது மட்டும் இல்லாம நிறையவே வேகன்சி குறைவா தான் விடுவாங்க, நீ அதுல சேர்ந்துக்கிட்ட அப்படின்னா உன்னால சீக்கிரமாவே 1 வருஷத்துலயோ இல்ல 1.5 வருஷத்துலயோ கண்டிப்பா உன்னால அந்த எக்ஸாம கிளியர் பண்ணி வேலைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவளோட கண்களுக்கு அப்பதான் முதல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ல வங்கித்துறையை பத்தி தெரியவே வருது. அவ தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு அதை பத்தி முழுக்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னெல்லாம் படிச்சா சீக்கிரமா வேலை வாங்க முடியும், அந்த வங்கித்துறையில என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை லிஸ்ட் போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா எப்பவும் போல காலேஜ் முடிச்சு வேகமா லைப்ரரி வரா. அவளோட கண்கள்ல தீ பொறிக்கிற அளவுக்கு தேடுதல் இருந்துச்சு. அந்த தேடுதல் அவளை தேட ஆரம்பிக்க வச்சது. என்னெல்லாம் பண்ணலாம் லைப்ரரியில எல்லா இடத்துலயும் புக்ஸை தேட ஆரம்பிச்சா. அப்ப அவளுக்குன்னு கிடைச்ச சில புத்தகங்களை வச்சு படிக்க ஆரம்பிச்சா. தொடர்ந்து படிச்சா. படிப்பினோட தேடுதலால அவளோட வீட்டையே மறந்துட்டா, தன்னையும் மறந்துட்டா. தன்னோட 3 ஆண்டு படிப்பு முடியும் நெருங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் தேர்வடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வேகமாகவும் முந்துதலாகவும் படிக்க ஆரம்பிக்கிறா சக்தி. அவளோட படிப்புக்கு ஈடுகட்ட அங்க யாராலையுமே முடியாது. அந்த அளவுக்கு படிக்கிறா, வேலையை பார்க்கறா, இப்படிதான் அவளோட வாழ்க்கை கடந்துகிட்டே இருந்துச்சு. 3 ஆண்டுகள் முடிஞ்சது. நல்லபடியா 3 ஆண்டு படிப்புக்கான செமஸ்டர் தேர்வையும் முடிச்சிட்டா. அதே சமயம் அடுத்து வர எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டும் இருந்தா. இப்போ 3 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறா. அவங்க அப்பா கிட்ட தன்னோட மனசுல இருந்த எண்ணங்களை வெளிப்படுத்துறா. அப்பா, நான் இந்த மாதிரி வங்கி தேர்வை எழுத போறேன், எனக்கு அதுக்காக இந்த 1 வருடம் கால அவகாசம் கொடுங்க, இந்த வங்கி தேர்வை முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும், சரிம்மா, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நம்ம வீட்டுல இரு, ஆனா நான் உன்னை எந்த வேலையும் வாங்க மாட்டேன், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாய் போகுது. திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறா. அக்கம் பக்கத்துல எல்லாருமே சக்தி தான் 3 வருஷம் முடிச்சிட்டா இல்லையா, ஏற்கனவே நம்ம கிராமத்திலேயே அவ தான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கா, இன்னும் ஏன்டா அவளை படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி சக்தியோட அப்பா கிட்ட பேசுறாரு. இதை கேட்கிற சக்தியோட அப்பாக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. இருந்தாலும் அவ என்னோட பொண்ணு, நான் இன்னைக்கும் அதான் சொல்றேன், அவளுக்கு பிடிச்சதை அவ பண்ணுவா, நான் இதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற சக்திக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னோட அப்பா தான் பக்கம் நிக்கிறார், அதனால நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடும் மிகுதியோடும் படிக்கிறா அவ.
அவ நினைச்சா போலவே அந்த எக்ஸாமினுடைய முதல் நிலை கட்டம், அதாவது பிரிலிமினரி எக்ஸாம் அன்னைக்கு அவளுக்கு வருது. அவ நல்லபடியா எழுதிட்டு வந்துடுறா. அவங்க வீட்டுல வந்து நல்லபடியா எழுதிருக்கேன், நான் அடுத்தது 2ஆம் கட்டமான மெயின்ஸ்க்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியா கொஞ்ச நாள் படிச்சுக்க ஆரம்பிச்சு மெயின்ஸுக்கான எக்ஸாமையும் கொடுத்துட்றா. அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் நல்லபடியா எழுதிருக்கேன், நீங்க எந்த கவலையும் படாதீங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு அவ சந்தோஷமான ஒரு ஆறுதலை கொடுக்குறான். இப்படியா கொஞ்ச நாள் கழியுது. அவளுக்கு ரிசல்ட் வரக்கான நாள் நெருங்கிடுச்சு. தன்னோட கண்கள்ல கண்ணீரோடு, தன்னோட மனதில் ஏக்கத்தோடும் அவ நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே நல்லபடியா கிளியர் பண்ணிட்டான். அந்த எக்ஸாமை வெற்றி அடைஞ்சதுமே அங்க இருக்கிற எல்லாருமே, சக்தி நீயா நீயா வெற்றி அடைஞ்ச அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. சக்தியோட அப்பாக்கோ, என் பொண்ணு நல்லபடியா அவன் நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்டா, என் பொண்ணு சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. அந்த மாதிரி அவளோட மனசுல அவ்வளோ சந்தோஷம். தான் பொண்ணு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இந்த உலகத்துல இருக்க போறா, இந்த ஊர்லயே அவதான் முதல் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கா அப்படின்னு சொல்லி அவரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாத வண்ணம் போயிட்டார். இப்படி சக்தி அவன் நினைச்ச மாதிரியே அவன் நினைச்ச துறையை தேர்ந்தெடுத்துட்டா. நல்லபடியா அதுல வின் பண்ணதுனால அவ போயிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற நாள் நெருங்குச்சு. அவ இப்போதான் 3rd இயர் முடிச்சிருக்கா. அதனால இன்னும் அவளுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே சரியா கிடைக்கல. அதனால அவ திரும்ப கல்லூரிக்கு போயிட்டு அவளோட டாக்குமெண்ட் வாங்குற நாள் வந்துச்சு. வேற வழியே இல்லை, அங்க இருந்து கல்லூரிக்கு தனியா தான் போயாகணும். அப்பாவாலையும் வர முடியாது. சரின்னு சொல்லி சக்தி அன்னைக்கு தனியாகவே தன்னோட கல்லூரிக்கு போகிறான். தன்னோட கல்லூரிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்கிட்டு வரான். என்ன வீடு திரும்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரம் நெருங்கிடுச்சு. தன்னோட ஊருக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு பேருந்துல போனதான் சக்தினால தன்னோட வீட்டுக்கு போக முடியும். வேற வழியே இல்லை. இப்ப அந்த பேருந்து எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு சொல்லி சக்தி வேகமா பஸ் ஏறி எப்படியோ ஒன்று கிளம்பி வரா. நல்லபடியா அந்த பேருந்து நிக்குது. ஆனா யாருமே இல்லை. அதனாலேயே சக்தி இந்த பஸ்ல ஏறலாமா வேண்டாமா, இந்த பஸ்ல யாருமே இல்லை, நம்ம மட்டும் எப்படி ஏறது அப்படின்னு சொல்லி பதட்டோடு நின்றுட்டு இருந்தா. பார்த்தா பக்கத்துல சிலர் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குறவ சரி நம்மளும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அப்பா நான் இந்த மாதிரி பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன், நீங்க நம்மளோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து நில்லுங்க, நான் உங்க கூடவே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு போனை கட் பண்ணிடுறா. கொஞ்சம் தூரம் வந்ததுமே பேருந்து பஞ்சர் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு தெரியல. எல்லா பயனாளர்களையும் அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. தன்னோட அப்பாவுக்கு ஃபோன் செய்யறா சக்தி. அப்பா நான் இங்க தான் நின்றுட்டு இருக்கேன், பேருந்து திடீர்னு பஞ்சர் ஆகி போச்சு, என்னைய வந்து நீங்க இங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சக்தி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. அவங்க அப்பாவும் தோ இருமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போறாரு. பார்த்தா அந்த இடத்துல பேருந்து மட்டும்தான் இருக்கு. அங்க சுத்திரி ஒருத்தர் கூட காணும். இதை பாக்குற அவருக்கு ஒரே பதட்டம், எங்க நம்மளோட பொண்ணை காணும், இங்க தானே இருந்து எனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த போனை எடுத்து கால் பண்றாரு. கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப். என்னாச்சு நம்மளோட பொண்ணுக்கு, இன்னும் நம்மளோட பொண்ணு போன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் அடைகிறாரு. அங்க அக்கம் பக்கத்துல போய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இந்த பஸ் நினைச்சு இந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஆளுங்களா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒருத்தர் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாரு. அவர் தான் அந்த கண்டக்டர். சோ அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க இறக்கி விட்டுட்டு நாங்க எங்களோட வேலையை பார்த்துட்டு வந்துட்டோம், அங்க இருக்கிறவங்க என்ன ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்து அவங்களோட பொண்ணை எங்க இறங்கலாமோ தேடி பார்க்கறாரு, கிடைக்கவே இல்லை. அங்க இருந்து வேகமா வீட்டுக்கு போறாரு. சக்தியை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. இதை கேட்கிற அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாகுது. தன்னோட பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல அவருக்கு. உடனே தன்னோட கண்கள் எல்லாமே கலங்கி நீரினால நிரம்பப்பட்டிருக்கு சக்தியினோட அப்பாவினோட கண்கள். அந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் வடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் நிகழ்ந்த எல்லாமே என்னோட கற்பனையினால எடுக்கப்பட்டது. உண்மை சம்பவத்தை நான் சொல்லிடுவேன், ஆனா அதுக்கப்புறம் சொல்ல போற எல்லா சம்பவமும் என்னோட கற்பனையில கலந்தது. உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியணும்னா பார்ட் 2 வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு பார்ட் 2 அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.